இப்போ பாருங்க, வேற ஒரு திருக்குறள் புரியுங்க, இன்னொரு திருக்குறள் சேர்த்து எழுதிக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுல ஏற்கனவே பார்த்த மாதிரி குறியில், ஸோ அடுத்ததை சேர்த்துக்கிறோம். புள்ளி வச்சு எழுத்துமோ அதே சேர்த்துக்கணும். அப்புறம் காயும், இது குறியில புள்ளி வச்சு எழுத்து சேர்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீலு, குறியில் தனியாக விடக்கூடாது, அதனால இது சேர்த்துக்கிறோம். புள்ளி வச்சு எழுத்துனா அப்போ அதையும் சேர்த்து தான் போடணும். இது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்ன இன்னொரு வாடி பார்த்துங்க. தர குறியில் நிறுத்த மாட்டோம், இன்னொரு லெட்டர் சேர்த்துக்கிறோம். இதோட முடிஞ்சது. இதே மாதிரி குறியில் நிறுத்த மாட்டோம், அடுத்த லெட்டர் சேர்த்துக்கிறோம். அது பக்கத்தில் புள்ளி வச்சு எழுத்து வந்து அதையும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கோடு போட்டுறோம். குறியில் இதை அதனால இதை சேர்த்துக்கிறோம். பேலன்ஸ் வந்து புள்ளி வச்சு எழுத்து வர, இது வந்து குறியில், ஸோ அடுத்த சேர்த்துக்கிறோம். புள்ளி வச்சு எழுத்து வந்து இதே மாதிரி தான். ஓ வந்து உங்களுக்கு நெடில் தான், ஆனால் புள்ளி வச்சு எழுத்து தான் சேர்த்துக்குவோம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா குறியில், ஸோ லெட்டர் அடுத்த லெட்டர் சேர்த்துக்கிட்டோம், போட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு என்ன வரும்? இது வந்து தீ. அப்போ புள்ளி வச்சு எழுத்து எப்பவுமே கணக்கில் வச்சுக்காதீங்க. புள்ளி வச்சு எழுத்து வந்து கவுண்டிங்கில் வராது. இப்போ தீங்கிறது ஒரு லெட்டர் தான், அதாவது குறியில். ஸோ நேர், கா ஒரு லெட்டர் தான். ஸோ நேர் நேர் அப்படிதான் போட்டுக்கோ பாருங்க. நேர் நேர். அடுத்து 2 லெட்டர் வந்தா நிறை போடுங்க. ஸோ நிறை ஒரு லெட்டர், நேர். இங்கே நம்பர் போடுங்க. 2 லெட்டரு, இது ஒரு லெட்டர். ஸோ நிறை நேர். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெட்டர், ஸோ 2 1, அப்போ நிறை நேர். 2 1, அப்போ நிறை நேர். லெட்டர்ஸ் தான் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கோடு போறதுக்கு மட்டும் தான் குறியிலா நெடிலா அந்த ரூல்ஸ் எல்லாம் பார்ப்போம். இங்கே வாய்ப்பாடுறதுக்கு 2 லெட்டர்ஸ் வந்ததுன்னா நிறை போடுங்க, ஒரு லெட்டர் வந்தா நேர், அவ்வளோதான். 2 லெட்டர், ஸோ நிறை ஒரு லெட்டர். 2 லெட்டர் 2 லெட்டர், ஒரு லெட்டர் ஒரு லெட்டர், 2 லெட்டர், இது வந்து கணக்கில் வராது. ஸோ 2 லெட்டர், அவ்வளோதான். இப்போ அது பார்த்து போட்டுங்க. 2 லெட்டர் வர்றதுக்கு நிறை போடுங்க, ஒரு லெட்டர் வர்றதுக்கு நேர் போடுங்க, அவ்வளோதான். இப்போ இந்த லாஸ்ட் ஒன்று சொன்னேன் இல்லையா, கடைசியாக பார்ப்போம் அப்படின்னு, ஓரசை சீர் மட்டும் வேணா பார்க்காம வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இந்த ஓரசை சீர் பாருங்க, அதில் வந்து நேர் மட்டும் வந்ததுன்னா 4 போடுங்க, நிறை மட்டும் வந்திருந்ததுன்னா மலர் போடுங்க, நேர் நேர் வந்ததுன்னா காசு போடுங்க, நிறை நேர் அப்படின்னா நிறைவுன்னு சொல்லுவோம், நிறை நேர் வந்ததுன்னா பிறப்புன்னு பாருங்க. புரியுதுங்கக்கா? இப்போ 4 வர மாதிரியுமே உங்களுக்கு எடுத்துக்காட்டு தேடி கண்டுபிடிச்சு எழுதிக்கிறேன். இப்போ பாருங்க, தார் அப்படியா, அப்போ வந்து இங்கே பிரிச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெட்டர் 1 தான், ஸோ நேர், அப்போ 4 போடுறீங்க. தலை புரியுது வராது, ஸோ இங்கே தான் பிரிப்போம். 2 லெட்டர், ஸோ நிறையாயிடுச்சு. மலர், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு எழுத்துக்கு பக்கத்தில் பிரிச்சுருவோம். அப்போ நேர் நேர் ஆயிடுச்சு. நேர் நேர் வந்ததுன்னா நான் என்ன சொன்னேன், தேமா. ஸோ இங்கே வந்து காசு போடணும். ஸோ நிறை, இங்கே நேர், அப்போ நிறை நேர் வரும்போது நிறைவு, ஸோ அது வந்து புளிமா, நிறை நேர் புளிமா, அப்போ வந்து பிறப்பு போடுங்க.